வணக்கம் நேர்களே! மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைந்து பயணம் செய்வதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றைய பதிவு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும், தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பதிவு என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்றைய பதிவு ரத்தன் டாட்டா அவர்கள் சொன்ன வார்த்தைகளிலிருந்து தான் இன்றைய பதிவு உங்களிடம் பகிர்கிறேன். இன்றைய கணத்தை வாழ்ந்து பார்ப்போம் சொன்னவர் வேறு யாரும் இல்லைங்க, ரத்தன் டாட்டா அவர்கள். அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி பார்த்துக்கொள்ள வேண்டிய பதிவுகளில் இதுவும் ஒன்று என்று கூட சொல்லலாம். அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இரும்பை வேறு எந்த பொருளாலும் அழித்துவிட முடியாது. இரும்பு அழிய வேண்டும் என்றால் துருப்பிடித்து அதுவாகவே அழிந்தால்தான் உண்டு. இது நமக்கும் கூட பொருந்தும் என்று சொல்கிறார். எப்படி என்றால், நம் சிந்தனை சிதைந்து நாமாகவே அழிந்தால்தான் உண்டு. நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவராலும் நம்மை அழித்துவிட முடியாது. எவ்வளவு பெரிய சோதனையாலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. நாம் முடங்குவதாகவும் தோற்பதாகவும் உருவாகிற தோற்றங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. எந்த வெற்றியும் நிலையானது இல்லை. எந்த தோல்வியும் நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கு வேண்டுமானால் எதிரியின் கை ஓங்கி இருக்கலாம். நம் துக்கத்தின் அளவு உயர்ந்தும் இருக்கலாம். அது நிரந்தரமான ஓங்குதல் இல்லை. அது வலிமையான துக்கமும் இல்லை. துக்கத்தின் சுவடு நிச்சயமாக கரையும். எனக்கு எப்பொழுதெல்லாம் மனம் சோர்வடைகிறதோ அப்பொழுதெல்லாம் இத்தகைய மனிதர்களை தான் நினைத்து கொள்கிறேன். காய்ச்சல் வந்துவிட்டது, உடலில் சர்க்கரை அளவு அதிகரித்து விட்டது, பிரஷர் ஏறிவிட்டது என்று முடங்கிக் கொள்வதற்கும் சிறகுகளை சுருக்கிக் கொள்வதற்கும் 1000 காரணங்களை தேடுகிறவர்களுக்கு இவரை போனவர்கள்தான் ஒரு ஊக்கம் மருந்து பாட்டில் என்று சொல்லலாம். என்னத்தான் ஆகிவிடும், ஒரு கை பார்த்து விடலாம். இங்கு யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? எறும்பிலிருந்து யானை வரைக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் பிரச்சனைகள் தான். மனிதர்கள்தான் எல்லாவற்றையும் மண்டையில் ஏற்றி நாளை எப்படி சமாளிப்பது, நாளை கழித்து எப்படி சமாளிப்பது, அடுத்த ஆண்டு என்ன செய்வது என்று 1008 குழப்பங்களில் சிக்கி சின்னாபின்னம் ஆகிறோம். எல்லாவற்றையும் சற்றே ஒதுக்கி வைத்து பார்ப்போம். இன்றைய கணத்தை நாம் வாழ்ந்து பார்க்கலாம். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம். நாளை நடப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம். செத்துப்போவது பெரிய காரியமே இல்லை. 1.5 நிமிட வேலைதான். அதோடு எல்லாம் முடிந்தது. ஆனால் இனி எந்த காலத்திலும் இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்பே கிடைக்கப் போவதே இல்லை என்று நீங்கள் கண்டிப்பாக நம்பிதான் ஆக வேண்டும். அவ்வளவு சீக்கிரமாக முடித்து கொள்வதற்காக இவ்வளவு சிரமப்பட்டும் நம் அத்தனை சுமைகளையும் துன்பங்களையும் தூக்கி நம்மை சார்ந்தவர்களிடம் கொடுத்து விட்டு போவதுதான் நம் பிறப்பின் அர்த்தமா? ஒரு எறும்பை பிடித்து தண்ணீரில் போட்டால் அது கடைசி மூச்சு வரைக்கும் போராடி பார்த்துவிட்டு தான் சாகிறது. ஒரு மீனை தூக்கி தரையில் வீசினால் அதுவும் கூட கடைசி மூச்சு வரைக்கும் தம் கட்டி பார்த்துவிட்டு தான் அது இறந்து போகிறது. மனிதர்கள் நமக்கு என்ன? நாம் மட்டும் ஏன் இடையிலேயே மூச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும்? நம்மிடம் உயிர் இருக்கிறதா? தெளிவான சிந்தனை இருக்கிறதா? அது போதும். எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம். யார் எதிர்த்தாலும் மோதி பார்த்து விடலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் முயற்சித்து பார்த்துவிட்டேன், இனி வாய்ப்பில்லை என்று சொல்வதே கூட ஒரு அவநம்பிக்கை சொல்தான். அதை உடைத்து நொறுக்கினால் போதும். அந்த சுவருக்கு அப்பால் காத்திருக்கும் வெற்றி நமக்கு தான். இதை சொன்னவர் ரத்தன் டாட்டா அவர்கள். நேர்களே, இப்படியான ஊக்கம் தரும் சொற்கள் நமக்கு கண்டிப்பாக நமது வாழ்க்கையை வளமாக்கும் என்று சொல்லலாம். இப்படியான ஒரு அருமையான பதிவோடு மீண்டும் நாளையும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.